மகன்கள் இடையே வெடித்த சொத்து சண்டையால் இறந்த தந்தையின் சடலத்தை 3 நாட்களாக அப்புறப்படுத்த முடியாமல் உறவினர்கள் பரிதவித்த சம்பவம் தெலங்கானாவில் நடந்துள்ளது. தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி மாவட்டம் மோட்குரு மண்டலம் சதர்சபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பாலையா லிங்கம்மா தம்பதிக்கு நரேஷ் சுரேஷ் என்ற 2 மகன்களும் ஷோபா சோனி என்ற 2 மகள்களும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் லிங்கம்மாவும் அவரது மூத்த சகோதரர் ராமுலுவும் சேர்ந்து சூர்யாப்பேட்டை மாவட்டம் திருமலகிரி மண்டலம் தட்டிப்பமுலா கிராமத்தில் 3 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளனர். இதில் அவர்கள் இருவரும் சேர்ந்து 1/2 ஏக்கர் நிலத்தை விற்றுவிட்டனர். மீதமுள்ள நிலத்தை லிங்கம்மா தமது மகள் மற்றும் மூத்த மகன் நரேஷின் மனைவி அருணா ஆகியோரது பெயரில் பட்டா செய்து கொடுத்துள்ளார். அந்த நிலத்தில் தனக்கும் பங்கு வேண்டும் என இளைய மகன் சுரேஷ் வற்புறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் பாலையாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு 4 நாட்களுக்கு முன்பு அவர் இறந்துவிட்டார். தகவலறிந்த உறவினர்கள் நண்பர்கள் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக வந்துள்ளனர். ஆனால் இறுதிச் சடங்கு செய்ய வேண்டுமென்றால் சொத்தை பிரித்து தர வேண்டும் என சகோதரர்கள் இருவருக்கும் இடையே தகராறு வெடித்துள்ளது. இதனால் தந்தையின் உடல் 3 நாட்களாக இறுதிச் சடங்குகள் செய்யாமல் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கப்பட்டது. 1 மாதத்திற்கு முன்பு சகோதரர்கள் இருவரும் தமது தந்தை பாலையாவை வாகனத்தில் அழைத்துச் சென்று அவரது பெயரில் இருந்த 12 ஏக்கர் நிலத்தை தங்களுடைய பெயரில் பிரித்து பதிவு செய்துள்ளனர். இப்போது 1 ஏக்கர் நிலத்திற்காக 2 மகன்களும் மீண்டும் சண்டையிட்டுக் கொண்டனர். கணவரின் மரணத்தால் துக்கமடைந்த மனைவி லிங்கம்மா மகன்களின் சண்டையால் என்ன செய்வது என தெரியாமல் 3 நாட்களாக கணவரின் சடலத்தை பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தார். தகனம் முடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என உறவினர்கள் கூறினாலும் அதனையும் ஏற்க மகன்கள் மறுத்துவிட்டனர். இந்த விவகாரத்தில் ஊர் பெரியவர்களும் தலையிட்டனர். இறந்தவரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்யாமல் வைத்திருந்தால் அது ஊருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதல்ல என கூறியும் அவர்கள் கேட்கவில்லை. அதனால் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் 3 நாட்களாக துக்க வீட்டிலேயே தங்கியிருந்தனர். இந்த விவகாரம் போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து ராமண்ணாப்பேட்டை போலீசார் சனிக்கிழமை சதர்சபுரம் கிராமத்திற்கு சென்றனர். 2 மகன்கள் மற்றும் மருமகள்களிடம் பேசி இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டும், இல்லையென்றால் பஞ்சாயத்து பணியாளர்கள் துணையோடு நாங்களே இறுதிச் சடங்குகளை நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளனர். இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் இறுதிச் சடங்கு நடைபெற்றுள்ளது. சொத்துக்காக தந்தையின் இறுதிச் சடங்கை 3 நாட்களாக செய்யாத பாலையாவின் மகன்களின் நடத்தையை உறவினர்களும் கிராம மக்களும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.